இப்போ இந்த கலையை வந்து நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இது கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது குழந்தையிலேருந்து நான் வந்து அப்பா ஆசிரியருங்க. ஓ சரி. அப்பா ஆசிரியருங்க. அவங்க அப்பா கூட குழந்தையில தொட்டிலே பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. திருவிழா காலங்களில் கூட்டிகிட்டு போனால் என்னை கூட கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போய்விட்டு நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அவங்களுக்குள்ளே அவங்க ஆடும்போது அவங்க உள்ளே நாங்கள் அன்னைக்கு டான்ஸ் பண்ண தெரியாட்டியும் கூட நாங்கள் உள்ளே அப்படியே இருந்துட்டு இருப்போங்க. அதிலிருந்து அப்படியே மேம்பட்டு அது ஒரு அப்படின்னா உங்களுக்கு குரு யார்? குரு அப்படிங்கும் பொழுதுங்க சித்தப்பா தான் வந்து இப்போ இருக்கிற வள்ளி குமிக்கு வந்து முழுமையாக கற்றுக் கொடுத்தவருங்க. பேர் என்ன? அவர் கிருஷ்ணசாமி சித்தப்பாங்க. அப்புறம் அவருக்கு அடுத்த ரேஞ்சில் வந்து மானசிவாலயம் பொன்னுசாமி சித்தப்பா அவங்க சப்போர்ட் ஆனாங்க. அப்பா காலத்தில் வந்து அவங்களுடைய நடனம் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குங்க சொல்லியிருக்கிறாங்க. நாம் வந்து அதை இந்த நடனத்தை நாம் பூரணமாக உள்ளே வரும் பொழுது அவங்களாம் வந்து கொஞ்சம் வயசாயிட்டாங்க. சித்தப்பா வந்து இப்போ நல்லா ஃபார்மாக இருந்தாங்க. சித்தப்பா கூட எந்த நேரம் நாங்கள் தோட்டத்து வேலை தான் பார்த்துட்டு இருந்ததாச்சுங்க. அவர் கூட எந்த நேரமும் ஒன்றியே இருப்போங்க. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தண்ணி கட்டும் பொழுது தனியாக ஒத்தையில் வேலை செய்யும் பொழுதெல்லாம் இந்த பாடல்களை பாடி தெரியாததெல்லாம் கேட்டு அப்படியே மனநமாகி வந்தது தானே இந்த கலை. இப்போ கடினமாக இருக்குதுன்னு சொன்னீங்க அந்த ஆடுங்கள். ஆமாங்க. இப்போ ஆடுற ஆடத்துக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அதுதானுங்க, அவங்க அடிக்கடி உட்கார்ந்து எந்திரிப்பாங்களே. சரி, கையில் துண்டு வச்சு வீசி ஆடுவாங்களே. இந்த உட்கார்ந்து எந்திரிக்கிறதுன்னு சொன்னாங்க, அது எந்தெந்த பாடலுக்கு உட்காந்து? அதானுங்க, அந்த அப்பா பாடல் வந்து நம்மளுக்கு அது சரியாக கிடைக்கலைங்க. சித்தப்பா கிட்ட இருந்தது தான் அது நான் முழுமையாக கற்றுட்டு பாருங்களேன். அந்த அந்த உட்காந்து எந்திரிக்கிற பாடல் எதுன்னு ஞாபகம் இருக்குங்களா? உட்காந்து எந்திரிக்க தேசமுகளும் உட்காந்து எந்திரிப்பாங்க. சரி. அப்புறம் இந்த படத்தில் கண்ட பசங்களையே அது உட்காந்து எந்திரிச்சு டான்ஸ் பண்ணுறாங்க. சரி. இந்த ரெண்டு தான் உட்கார்ற மாதிரி இருப்பாங்க. சரி. இப்போ அதெல்லாம் இல்லைங்களா? இப்போ வந்துங்க இது ஜென்ஸு பண்ணிட்டு இருக்கும் பொழுது இது அப்படியே கூட கொண்டு போயிட்டு இருந்தாங்க. மகளிருக்கு எப்போ கன்வெர்ட் ஆச்சுங்களோ அப்போ இருந்து வந்து அந்த அந்த கடினத்துவத்தையும் நாங்கள் இலகுபடுத்திட்டோம். இப்போ இதை முதல்ல வந்து மகளிருக்கு கொண்டு வந்தது யாரு? இது எப்போ நடந்ததுங்க? இது சொன்னால் இது ஒரு பெரிய கதை மாதிரி தான் இருக்குங்க. சொல்லுங்க. இப்போ வந்துங்க 2008-2009 மாநாடு நடக்குதுங்க. கருமத்தம்பட்டி மாநாடு, மிகப்பெரிய மாநாடு நடக்குதுங்க. அந்த மாநாட்டுக்கு உண்டான பூர்வாங்க வேலைகள் எல்லாம் வந்து 2008 ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் பொழுதுங்க நம்ம கேகேசி மாமா அவர் வந்து நம்ம ஊருக்கு வர்றாருங்க. அப்புறம் அது என்னன்னு பார்க்கும் பொழுது அவர் எல்லாம் நம்ம ஊருக்கு வந்த மாதிரி கொங்கு நாடு முழுக்க பயணிக்கிறாருங்க. கொங்கு நாடு முழுக்க பயணித்து எல்லா ஊர்லேயும் என்னென்ன கலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொங்கு மக்களுடைய கலை என்ன, அதை எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் ஒவ்வொரு ஊராக தெரிஞ்சுக்கிறதுக்கு வர்றாருங்க. அப்படி தெரிஞ்சுக்க வரும் பொழுது நம்ம ஊருக்கு வர்றாங்க. நம்ம ஊருக்கு வரும் பொழுது அன்னைக்கு எஸ்ஆர்எஸ் சண்முகம் வந்து இங்கே மாவட்ட செயலாளராக இருக்கிறாருங்க. நல்லா அவர் பீரியடு வந்து ரொம்ப கொங்குனால ரொம்ப குரோத்தாக இருந்துச்சுங்க. அந்த பீரியடில் அவர் வரும்பொழுது உங்கள் ஊரில் யார் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் எஸ்ஆர்எஸ் சண்முகத்தை கேட்டிருக்காருங்க. இந்த மாதிரி அண்ணன் பண்ணுறாங்க, பெரியப்பா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சண்முகம் சொல்கிறாங்க. அப்புறம் அவரும் எஸ்ஆர்எஸ் ஆஃபீஸில் இருக்கிறாருங்க. அப்புறம் எங்களை கூப்பிட்றாங்க. அப்புறம் நானும் மானசிவாவும் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போகிறேங்க. போய் ஊரில் என்னென்ன பண்ணுவீங்க திருவிழா காலங்களில் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி வருஷம் தை பூசத்துக்கு பங்குனி உத்தரத்துக்கு காவடி ரெகுலராக காவடி கட்டிட்டு இருப்பாங்க. காவடி ஆட்டம் உண்டுங்க. அவங்க கூட வந்து காவடி ஆட்டும் பொழுது கூட கும்மியும் சேர்ந்து பண்ணுவோங்க. இது 2 தான் நம்ம ஊரில் வந்து ஒரு பிரதானமாக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. காவடி செய்கிறீங்களா, காவடி டான்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. காவடி பண்ணோம்னா காவடி வந்து அதைய சரியான முறையில் கட்டி வைக்க விடுங்க. அப்புறம் மத்தளம் பிடிக்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் வேணுங்க. உடனே ஏற்பாடு பண்ண முடியாது. இது நீங்கள் முன்கூட்டி சொல்லி வச்சா தான் இது ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு.
சரி கும்மி பண்ணுறீங்களா அப்படின்னாருங்க. அப்புறம் நானும் சித்தப்பா 2 பேரும் இருந்தேங்க. அது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த இடத்துலையே ஒரு பாடல் ஒரு பண்ணாங்க போட்டேங்க. போட்டதுமே அந்த போட்ட அந்த முதல் ஸ்டெப்பே வந்து அவருக்கு வந்து சரி ஓகே. அப்படி என்ன பாட்டு ஞாபகம் இருக்குங்களா? அநேகமாக சொல்லி முனையாத்தாட்டுங்க. அநேகமாக சொல்லி கிட்டத்தட்ட அந்த பாடல் தானே இந்த பகுதி பூராவுமே இந்த கலை எடுத்துட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணப்பட்ட அத்தனை பாடல்களும் ஒவ்வொரு குழுவிலிருந்து வந்த அத்தனை பாடல்களையுமே இந்த ஒரு பாட்டு தான் சொல்லி முனை தான் சொல்லி முடியும். சரி, அப்புறம் ஸ்டெப்பு போட்டேங்க. இந்த மாதிரி நாம் இருக்கிற மாதிரி சித்தப்பா பாடுறாங்க, நான் பண்ணாங்க பாடல் பாடுறேன். ஸ்டெப்பு போட்டுங்க. போட்டதுமே வந்து அவருக்கு முழுமையாக அதில் திருப்தியாக இருந்தாருங்க. அப்புறம் 2வது இந்த மாதிரி வந்து நான் எல்லா பக்கம் போய் வரணும், எல்லா கலைகளையும் நாம் வந்து இப்போ நம்ம மாநாட்டில் வந்து நாம் மீட்டுருவாக்கம் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உங்களை நான் எப்போ கூப்பிட்றேனோ அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் உங்கள் குழுவோடு வந்து எங்களுக்கு இதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னாருங்க. அப்புறம் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்குங்க. நம்ம சின்னாத்தா கோயில் மண்டபம் சுக்கம்பலத்தில் இருக்குங்க. அந்த சின்னாத்தா கோயில் மண்டபத்தில் வந்து அவர் எங்கெங்கே போனாரோ அதையெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சென்டர் பண்ணுறாருங்க. நம்ம பகுதிகளுக்கெல்லாம் இங்கே சின்னாத்தா கோயில் மண்டபத்தை சென்டர் பண்ணிங்க. இந்த ஒரு 10 மைல் சுற்றுலாவுக்கு அவர் வந்து எல்லா குழுவுக்கும் நேரம் ஒதுக்கி 1/2 மணி நேரம் கொடுத்தாங்க. அப்புறம் கொடுக்கும்பொழுது ஜென்ஸ் குழுவும் நிறைய வந்திருந்தாங்க. அப்புறம் வந்ததில் அப்புறம் நம்மளுக்கு மாநாட்டு வாய்ப்பு அந்த இடத்துலையே இறுதிக்கட்டத்தில் கடைசியாக ஃபைனலாக பண்ணும் பொழுது உங்களுக்கு மாநாட்டில் வாய்ப்பு கொடுக்குறோம். அப்போ வந்தபோது எல்லாமே ஆண்கள் தான். ஆமாங்க ஆமாங்க. பெண்கள் யாருமே இல்லை. பெண்கள் வந்தாங்க. பெண்கள் வந்தாங்கன்னா வட்டக்குமியில் வந்தாங்க. எல்லா ஊர்லேருந்தும் பெண்கள் வர்றாங்க. வட்டக்குமியில் என்னென்ன பாட்டு அவங்க முதல்ல இருந்துச்சுன்னா அது சரியாக தெரியலைங்க. இல்லை பரவாயில்லைங்க. இல்லை வந்து எப்படிங்கன்னா எல்லா ஊர்லேருந்தும் மகளிரும் வர்றாங்க. ஆண்களுக்கு இணையா மகளிரும் வந்திருக்காங்க. எல்லா ஆடுனது அந்த வட்டக்குமி மட்டும் இந்த வள்ளிக்குமியினுடைய இந்த ஆடு இல்லை. வட்டக்குமியில வந்து உங்களுக்கு வந்து பாரம்பரியமா அவங்க பாடுற பாட்டுகள், சாமி பாட்டுகள், அது மாதிரி பாட்டுகள்ல மட்டும்தான் அவங்க ஒரு கதைபூர்வமா இருக்காது. வட்டக்குமியில மகளிர் வர்றாங்க. எங்க ஜென்ஸ் செலெக்ஷன் முடிஞ்சுங்க. அப்போ அரவக்குறிச்சியிலிருந்தும் கூட வந்திருந்தாங்க நினைக்கிறேன். அந்த உரிமையாளர்காரங்க கூட எல்லாரும் வந்திருந்தாங்க. சரி, அப்புறம் ஜென்ஸ் செலெக்ஷன் முடிகிற பொழுது நம்மளுக்கு வந்து உங்களுக்கு மாநாட்டில் வாய்ப்பு உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வட்டக்கும்மி அடித்தாங்களேங்க பெண்களை. எல்லா ஊர்லேருந்தும் வந்து வட்டக்கும்மி அடித்தாங்களேங்க. அதில் வந்து குறிப்பாக நம்ம வாழைத்தோட்ட ஐயன் கோயில் இருக்குதுங்க. ஐயன் கோயிலுக்கு வடவர்த்தூர் வந்து காளிவாளையங்க, தெம்பரம் வந்து பெத்தாம்சி வாளையங்க. கோயில் தான் சென்றாக இருக்குங்க. அந்த 2 கிராமத்து மக்களும் வந்து இங்கே கும்மி பண்ணும் பொழுது இவர் காளிவளத்து மக்களுக்கு பெண்களுக்கு வந்து வாய்ப்பு மேலே கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு டீமுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். நம்ம இப்போ காலதாமதம் கருதி வந்து ஒரு குழுவுக்கு அவர் கேகேசி மாமா வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா. அப்புறம் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. மறுநாளுமே பெத்தாம்சிவளத்திலிருந்து ஒரு 15 மகளிர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. வந்து இந்த மாதிரி நாங்கள் கருமத்தவட்டி மாநாட்டில் டான்ஸ் பண்ணணும், நாங்கள் மேடை ஏறணும், நீங்கள் என்ன டான்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களோ நாங்கள் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்து கேட்கணும். அப்புறம் இவ்வளோ ஒரு ஆர்வம் வந்து கேட்கும் பொழுது அப்புறம் இந்த மாதிரி வள்ளி கும்மி கற்றுக்கிறீங்களா, உங்களுக்கு நான் அவர் மாமாவை வர சொல்லி நாம் அதை டெமோ காமிப்போம். அவருக்கு மனசு ஓகேனா நாம் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு வெள்ளோட்டம் நடத்திக்கலாம். ஆமாங்க. முதல் முயற்சி இது. ஆமாங்க, முதல் 1000 ஆண்டுகளிலுமே பெண்கள் உள்ள வராது இருந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ள முதலா அந்த பெண்களை கொண்டுட்டு வந்தது நீங்க தான். ஆமாங்க. அப்போ வந்து வட்டக்குமியில் வந்து அன்னைக்கு இங்கே காளிவாளையத்து மகளிருங்க மேலே வாய்ப்பு கொடுத்தது. இன்னொரு மேட்டூர்லேருந்து ஒரு மகளிர் டீம் வந்திருந்தாங்க வட்டக்குமியில். 2 வட்டக்குமிக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்தாங்க. இவங்க வாய்ப்பு இழந்ததுனால மறுநாள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி, ஒரு 15 மகளிர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு நாங்கள் மேடையில் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சரி நீங்கள் வட்டமாக இருந்து இது வரைக்கும் பண்ணுறீங்க, வரிசையில் இருந்து எங்களை மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது பண்ணுறேங்க அப்படின்னு எல்லாம் ஆர்வமாக சொன்னாங்க.
அன்னையிலேருந்து ஒரு 15 நாள் அவங்களுக்கு போய் சாயந்தரமாக 7 to 9 போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தேங்க. பயிற்சியில் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுதுங்க வாழைத்தோட்ட தையம் தான் அவங்களுக்கு வந்து பிரதானமான சாமி. வாழைத்தோட்ட தையஞ்சாமி வாருங்களே, எங்கள் வாழ்க்கையிலே கோடி நலம் தாருங்களே அப்படிங்கிறத சாமி முன்னால் வச்சு அந்த பாட்டை கொடுத்து ஆரம்பித்து கொடுத்தவங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே கற்றுட்டாங்க. அப்புறம் அடுத்து வந்து நாம் பயிற்சி எடுக்கிறோம்னா இல்லையா அப்படின்ட்டு அவர் அடுத்த முறை வர்றாருங்க, அடுத்த ரவுண்டு வர்றாருங்க. வரும்பொழுது இந்த மாதிரி இப்படி பழக்கி இருக்குதுங்க, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு நாள் பயிற்சியும் போது அவர் கடந்து இருந்து பார்க்குறாருங்க. பார்த்ததும் அவருக்கு ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனதும் அந்த 10 நிமிடம் கொடுத்துருந்தாங்க காளி வழக்கு மகளிருக்கு. அவங்களுக்கு 5 நிமிடம், இவங்களுக்கு 5 நிமிடம் கொடுத்து முதலாக மேடை ஏறுறாங்களேங்க. அந்த மேடை ஏறுறதுக்கு முன்னாடியே வந்துங்க இது கொஞ்சம் புதுசாக உள்ள வர்றாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும் பொழுது அந்த கருமத்தம்பட்டி மாநாட்டுக்குன்னு வந்துங்க ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒவ்வொரு கூட்டங்கள் போடுவாங்க. மாநாட்டு அழைப்புதல் கூட்டங்கள் ஒரு 10 கிராமத்தோட்டுக்க சேர்த்து ஒரு இடத்துல ஸ்டேஜ் போட்டு எல்லாத்துக்குமா அழைப்புதல் கொடுக்குறாங்க. வீடு வீடாக தலைவர்களுக்கு வந்து போக முடியாது. அதனால் வந்து இப்படி வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்கு எல்லாத்தையும் வர வச்சு எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்க அப்படிங்கிற அழைப்புதல் கூட்டத்தில் வந்து எங்களுக்கு பெரும்பாலான இங்கே நம்ம பகுதியில் இருக்கிற எல்லா கூட்டத்திலையும் வந்து அந்த அழைப்புதல் கூட்டம் தொடங்குற போது நம்ம நிகழ்ச்சியை வச்சு அப்படித்தான் தொடங்கணுங்க. அப்புறம் அந்த அந்த அழைப்புதல் கூட்டத்திலேயே வந்து நம்ம நிகழ்ச்சி பண்ணும் பொழுது நம்ம பக்கத்தூர் எல்லாமே வந்து எல்லா மகளிருக்கும் ஒரு ஆர்வம் உள்ள வந்திருக்குங்க. அப்புறம் அழைப்புதல் கூட்டம் முடிஞ்சு நம்ம மேலே நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்தோங்க. அந்த நிகழ்ச்சியிலிருந்து அப்புறம் நம்ம பக்கத்தூர் எல்லாருமே எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்ட்டு இந்த 12 வருஷம் 13 14 வருஷம் ஆச்சுங்க. எல்லாம் இந்த பக்கத்தில் எல்லாமே ஒரு ரவுண்டு போய் எல்லாரும் பழகிருக்கிறாங்க. இப்போ இந்த பாடல்களில் எல்லாமே வந்து அந்த வாழைத்தோட்டத்தை என்கிற வரி வந்து இல்லைங்க, அது வந்துங்க அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க எப்பவுமே. அது எந்த இடத்துக்கு கொண்டு வர்றேன்னா அந்த கடைசியில் முடிக்கிறேங்க. கடைசியில் அந்த நிறைவு நிகழ்வுகள் வந்து ஐயனை கும்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஆரம்பிக்கும் போது முதல் பெண்களுக்கு ஆரம்பிக்கும் போது ஐயனை கும்பிட்டு ஆரம்பிச்சேன். அந்த நிகழ்ச்சி நிறைவு பண்ணும்போது ஐயனுக்கு ஒரு நன்றி சொல்ற விதமாக அதுக்கு முன்னால் அது இருந்தது இல்லைங்க. அது பாடலே அது அப்பதான் நான் கிரியேட் பண்ண. அதான் அந்த வரிக்கு வந்து பழைய எங்கேயுமே இல்லைங்க. அது அதே மாதிரி தான் அந்த டோட்டலான வரிகளே பூரா நாம மாநாட்டுக்குன்னு எழுதின வரிகள். சரி சரி. அந்த பெரிய நாயகன் பேர் வர்றது அது எல்லாமே வந்து அப்போ கொஞ்சம் அரசியல் சார்ந்துமே உள்ள கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கலப்புலம் கூட அதுக்கு உண்டான பாடல் வடிவமைச்சிருக்கோம். இப்போ அந்த இது வந்து தண்டபாணி என்னும் பாடுற பாட்டுங்க. முதல்ல வந்து ஒயில்குமில் இருக்குங்க. நம்ம ஊர் பக்கம் பாடுறதுல ஒயில்குமில். அதில் அந்த முதல் வரி என்னன்னே பாடும்போதே நாகூரு மீரா ஒய்யார கம்பீரரேன்னு வருதுங்க. நான் சிலர்கிட்ட கேட்காட்டி அப்படின்னால அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்க முடியும். அது வந்து நாகூருங்கிறதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. இல்லைங்களா, இந்த கும்மிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் பாடுறவங்க எல்லாருமே இப்போ நம்ம ஊரில் பழைய ஐயன்லாம் இருக்காங்க, மாமாவெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பாடும்போது அதை பாடுங்கன்னு சொல்லிச்சுனாவே நாகூரு மீரா ஒய்யார கம்பீரரேன்னு பாடுறாங்க. அது என்ன வேற என்ன வார்த்தை அது இருந்திருக்கும்? அதுதானுங்க, அந்த வார்த்தை நம்மளுக்கும் அதே மாதிரி தான் பயணிக்குதுங்க. அது ஆமாங்க. அது நான் அவரை கேட்டபோது எங்கள் குருதேவர் சொல்லி கொடுத்தார், நாங்கள் பாடுறோம். அவர் அதான் சொன்னாருங்க. இல்லை நாகூரில் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பிரபலமான ஒரு பாடகர் இருந்திருக்கலாமா என்னமா தெரியலைங்க. சரி. நாகூரு வீரா ஒய்யாத அலங்காரா என்னாவில் குடியிருப்பாய் எனது ஐயனே நற்குரல் நீதாகுமே. அந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் சொன்னது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒத்து வந்த மாதிரி. நான் கூறும் வீர ஒய்யார கம்பீரரேன்னு இருந்திருக்கலாம். அது பாட பாட வந்து நான் கூறுங்கிறது அந்த இன்னு இருக்கலாம். ஏன்னா இது யாராவது எழுதியிருந்தாங்கன்னா நான் போய் ஆமாங்க.
ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம இது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னால யார் பாடினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் கிடைச்சதே பெருசுங்க. கண்டிப்பாக இது வந்து செவி வெளியா இது கோவை பழைய கோவை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் தான் இந்த கலை உயிரோடு இருந்திருக்கு. ஆமாம். இப்பதான் எல்லா பக்கம் பரவிட்டு இருக்கு. ஆமாம். இன்னைக்கு உலகம் பூரா போயிடுச்சு. ஆனா அது இதை இவ்வளவு நாளா வச்சு காப்பாத்தின பெருமை வந்து உங்கள் பகுதியை சேர்ந்தவங்கள்ட்ட உண்டு.